ஹலோ ஆல் மார்னிங் ரெஃப்ரெஷிங்காக ஒரு க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு அத்தை நேற்று மாவாட்டி கையோடவே கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அதை அப்படியே வெளியே வச்சுருந்தேன் பொங்குறதுக்கு. ஸோ காலையில் நல்லாவே பொங்கிருந்தது. நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சார்ட்டட் மாவு இருந்தாலே இட்லி இல்லை தோசை ஊற்றிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சேனக்கிழங்கு போட்டு புளிக்குழம்புக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வெஜ்ஜஸ் வாங்கும் போது தட்டைக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால இன்றைக்கே செஞ்சிடலாமேன்னு பொரியலுக்கு நறுக்கி வச்சுட்டேன். அண்ட் என்னோட ஹஸ்பண்டுக்கு புளிக்குழம்புனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் ரெடி பண்ணிடுவேன். தட்டைக்காய் பொரியலுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 2 வரமிளகாய், சீரகம், ஒரு 2 பல்லு பூண்டு இதை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி லாஸ்ட்டாக சேர்த்து இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கூட வேர்க்கடலை சட்னி அரைக்கலாமேன்னு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி. ஆல்சோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு மார்னிங் ட்ரிங்க்குக்கு பப்பாயா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.